We know, Lord, nothing is by chance, Lord, but everything is divinely ordained, Lord. You have ordained this day for us. ஆண்டவரே, இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்து வந்த தேவனாக இருக்கிறேன். இது உம்முடைய நியமனத்தின் பிரகாரமாக நடக்கக்கூடிய ஒரு காரியம் ஐயா. நீர் எதை நியமித்திரோ அதே நடக்கும் என்று நாங்கள் உணர்ந்தவர்களாக இருந்து இந்த காலை ஆராதனையிலே நாங்கள் உமக்குள் பிரவேசித்து வரக்கூடிய ஜனங்களாக இருக்கிறோம். Yes, Lord, we enter into your gates, Lord. We enter into your presence, Lord, wanting more of you in our life, Lord. Therefore, we pray, we ask that you take full control of this day, this service, and Lord, we pray, Lord, that you will break every yoke of the evil one. ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையில உம்முடைய சமூகம் வல்லமையாகவே எங்கள் மத்தியில இருந்து பிசாசனுடைய ஒவ்வொரு நுகங்கள் நீர் உடைத்து படத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். சுகந்திரவாளியாக விடுதலையோட உம்மண்டிலை நாங்கள் பாடலோட வரத்தக்க ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய எண்ணத்தையும் உள்ளத்தையும் திறந்து விடும் ஆண்டவரே. நீர் இந்த நாளிலே ஆளுகை செய்கிறவராக இருக்கத்தக்க ஜெபிக்கிறோம். லார்ட், grant us, Lord, the liberty, Lord, to worship you, Lord. Let us come, Lord, as one, Lord, who is free before you, Lord, knowing that you are a God, Lord, who is in control, Lord. We want you to reign in our midst, reign in our service, Lord, from beginning to end, Lord. We want to see the power of God being demonstrated in our life, Lord. Every work of the devil, Lord, be nullified, Lord. Every pandemic, Lord, be nullified in Jesus' name. Amaya, pandemic எல்லாம் உம்முடைய நாமத்திலே தகர்த்து படர்க்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் இந்த காலை வேளையிலே உன்னதமானவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடி புகழ்ச்சியோட வரக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென், ஆமென். Let us sing, enter into a time of worship. Okay. சோஸ்திரம் கத்தாவே, சோஸ்திரம் ராஜா. ஹல்லேலூயா ஆண்டவரே ராஜா, உம்மை ஆராதிக்கிறோம் கத்தாவே, உம்மை ஆராதிக்கிறோம் தேவாதி தேவனே. நன்றி ராஜா, நன்றி ஐயா ஆண்டவரே ராஜா. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஆண்டவரே நீர் எங்களை அழைத்து வந்ததுக்காக நன்றி ராஜா ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் வர எங்களுக்கு தகுதி கூட இல்லை ஆண்டவரே ராஜா. ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை சுத்திகரித்து நீர் எங்களை அழைத்து வருவதற்காக நன்றி, நன்றி, நன்றி. உம்மை ஆராதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. Come people of God, let us praise our God, let us praise him. ஒவ்வொருவரும் உங்கள் நாவுகளை திறந்து நம் தேவனை ஆராதிப்போம் இந்த நேரத்தில். You are the Lord of Lords, you are the King of Kings, Father Lord Jesus. Hallelujah Lord, we want to worship your holy name, Father Lord. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் ராஜா ஆண்டவரே. உம்மை போல நாங்களும் பரிசுத்தமாக மாற ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலம் இருளான காலமாக இருந்தாலும் ராஜா ஆண்டவரே ராஜா, நீர் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஒளியாக வெளிச்சமாக இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் உண்மையே நோக்கி பார்த்து ஆண்டவரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை துதிப்பேன் என்ற பாடலை பாடுவோம். வாருங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன்.
துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா ராஜா, ஆண்டவரே ராஜா. காலத்திலும் ராஜா நான் உம்மை துதிப்பேன், துதிப்பேன், துதிப்பேன் என்று நம் தேவனிடம் சொல்லுவோம். ஓ ஹல்லேலூயா, உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா, ஆண்டவரே ராஜா. ஐயா, இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே இந்த வைரஸ் எங்களை தாக்க வந்தாலும் ராஜா, ஆண்டவரே இவ்வளவோ பிரச்சனைகள் எங்களை நெருக்க வந்தாலும் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஒரு துருகமாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே ராஜா. நீர் எங்கள் கோட்டையாக இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே ஆண்டவரே. நீர் வாக்கு மாறாத தேவனாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே ராஜா. ஐயா, இந்த நிலையில்லாத உலகத்தில் ஆண்டவரே நீர் ஒருவர் மட்டும் எங்களுக்கு நிலையானவராக இருப்பதற்காக நன்றி ராஜா ஆண்டவரே. நீர் என்றும் மாறாதவராக இருப்பதற்காக நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே ராஜா. எரிகோ மதில் வந்தாலும் ராஜா, செங்கடல் எங்களை சூழ்ந்து கொண்டாலும் ஆண்டவரே, கோலியாத் எது நின்றாலும் ராஜா, நாங்கள் நன்றியால் உம்மை துதிப்பாடி கர்த்தாவே உம்மை புகழ போகிறோம் ராஜா. அதற்காக நன்றி, எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவரே. Let's continue to praise God. நன்றியால் துதிப்பாடு என்ற பாடலை உற்சாகத்தோடு பாடுவோம். சோஸ்டம் ராஜா ஆண்டவரே. ஐயா, நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, துதித்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும்.
இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு எனும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு எனும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. Thank you, Jesus. Thank you, Father. That's all, Pastor. Okay, at this very moment, Pastor Joy will lead us through the pastoral prayer and the Lord's Prayer. Let's pray. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கிருபை நிறைந்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. நீர் தேவாதி தேவனும் கத்தாதி கத்தருமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மட்டுமே உயர்த்தப்பட வேண்டிய நாமமாக இருக்கிறது. நீர் ஒருவரே உயர்ந்தவர் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தவும், உம்முடைய சத்தத்தை கேட்கவும், உம்முடைய வார்த்தையை கேட்கவும் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவராகியவனே, உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்திலிருந்து ஆண்டவரே இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றாலும் கர்த்தர் அவளை முற்றுமாய் ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில உம்முடைய பிரசனம் இருந்து வழி நடத்த ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய அருமையான ஊழியக்காரர் ராயருக்காக நன்றி கர்த்தாவே. நீர் மட்டும் ஆசீர்வதித்து வழி நடத்தி ஆண்டவரே, நேர் அவர் வியாதியிலிருந்து அவருக்கு விடுதலையாக்கி தொடர்ந்து ஊழியத்தை செய்ய நீர் பலன் தந்ததற்காக நன்றி அப்பா. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உடைய கரங்களில் எடுத்து வல்லமையாய் பெய்யும் அப்பா. இந்த நாளிலும் உடைய வார்த்தை கொண்டு வரும்போதும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இருதயத்தையும் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தை வல்லமையோடு புறப்பட்டு வரவும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையினால் எச்சரிக்கப்பட்டு பலப்பட்டு ஆண்டவரே உமக்குள்ளாக எழும்ப உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க அப்பா, ஊழியத்தை ஆசீர்வதிங்க. அருமையான மனைவி இந்த சகோதரி லிண்டாவை நீர் தொட்டு சுகப்படுத்தினதற்காக நன்றி கர்த்தாவே. பூர்ண சுகத்துக்குள்ளாக காத்து கொள்ளுங்கப்பா. தொடர்ந்து வல்லமையாய் எடுத்து மகளை உபயோகிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மகன் ஜோயலையும் கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதித்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கும் போதும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் பிரசனம் ஒவ்வொரு ஆண்டவரே திருச்சபை முப்பொருளுக்காக ஜெபிக்கிறோம். பொறுப்புகளை தந்திருக்கிறீர் ஐயா. ஆனாலும் இந்த காலங்களிலே பல காரியங்கள் செய்ய முடியாத நிலையில் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தி உம்முடைய சித்தத்தை செய்ய ஆண்டவரே நேர அவளை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவளையும் அவள் குடும்பத்தையும் ஊழியத்தையும் கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதித்து வேலியடைத்து காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய தேடி வருகிற காலமாய் இருக்கிறது கர்த்தாவே. உம்மை அண்டிக் கொள்கிற காலமாய் இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, ஜெபத்திலே தரித்திருந்து ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் ஜெபத்தையும் நீர் கேட்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த திருச்சபையில ஆண்டவரே நிர்விசாரமாக இருக்கிறவர்கள் யார்? ஜெபிக்காமல் உம்மை விட்டு விலகி இந்த உலக பிரகாரமாக ஜீவித்துக் கொண்டு இருக்கிறவர்கள் யார்? ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாட்களிலும் யார் என்று நீர் அறிவீர் ஐயா. எந்த பிள்ளைகளாய் இருந்தாலும் கர்த்தாவே, நீர் அவளை நேசிக்கிறீர் கர்த்தாவே. உடைய பரிசுத்த ஆவியானவளை தொட்டு உம்மண்டை இழுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. அவள் முழங்கால் ஒவ்வொருடைய முழங்கால் உமக்கு முன்பாக முழங்க வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆவியினால் நிரப்பப்பட்டு உம்முடைய பலத்தினால் நிரப்பப்பட்டு ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. உலகத்தை நோக்கி கொண்டு இருக்கிற கண்கள் உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. உலகத்தை நோக்கி கொண்டு இருக்கிற கரங்கள் ஆண்டவரே உம்மிடத்தில் வர உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே இந்த நாட்களிலே அப்பா உம்முடைய கிருபையினால் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகைக்கு ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறீரே அப்பா. நாங்கள் பார்க்கிற காரியங்கள் இந்த COVID-19 எங்களுக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள
திருச்சபை மக்கள் ஆண்டவரே ஞான இருதயத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. சட்டையின் மறைவிலே காத்துக் கொள்ளுங்க. ஆயத்தப்பட்ட உதவி செய்யுங்க கர்த்தாவே. இந்த நாளிலும் உலகத்தில் பல இடங்களில் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த COVID-19 எவ்வளவு மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்களே கர்த்தாவே. எத்தனை குடும்பங்கள் வேதனையில் இருக்கிறார்களே கர்த்தாவே. நீர் அறிவீரே, உமக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை கர்த்தாவே. இந்த நாளிலும் நீர் கிருபையாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு விசை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் ஆகுமே. நாங்கள் எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் நீர் ஆண்டவரை அகற்றி போடவில்லை என்றால் ஒன்றும் நடக்காதப்பா. நீர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கிருமிகள், இந்த வியாதியை ஆண்டவரே நீர் அகற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்கள் மனம் திரும்ப உம்மிடத்தில் வர கர்த்தர் அந்த நாட்களிலும் தருணத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தை அசைத்து கொண்டு இருக்கிற இந்த காரியங்கள், இன்னும் வரப்போகிற காரியங்கள், இன்னும் பயங்கரமான காரியங்கள் வரப்போகிறது கர்த்தாவே. இந்த காலங்களிலே இந்த உலகத்தின் மக்கள் உம்மிடத்தில் திரும்ப உதவி செய்யுங்கப்பா. உண்மையே கர்த்தர் என்பதை அறிக்கையிட உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவராகியவனே, இந்த நாளிலும் எங்கள் அரசாங்கத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தந்திருக்கிற பிரதம மந்திரிக்காக நன்றி, எங்கள் அரசருக்காக நன்றி, கேபினட் மினிஸ்டர்களுக்காக நன்றி கர்த்தாவே. இவளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இவளுக்கு பரத்திலிருந்தும் ஞானத்தை தாங்க ஆண்டவரே. இந்த தேசத்தை எப்படி நடத்த வேண்டும், என்ன செய்ய வேண்டும், இந்த காரியங்களில அதை சபையாக செய்யத்தக்கதாக இவரீர் அவளுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. நேர் தானியேலுக்கு ஞானத்தை தந்தீர் ஆண்டவரே. அப்படியாக விவேகமுள்ள மக்கள் ஆண்டவரே ஆலோசனை அவளுக்கு தரத்தக்கதாக, ஞானத்தில் நிறைந்த மக்கள் அவளுக்கு ஆலோசனை சொல்லத்தக்கதாக ஆண்டவரே இந்த தேசத்திலும் தானியேல்களை எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம். இந்த காலங்களில் கர்த்தாவே நாங்கள் ஆயத்தப்பட உதவி செய்யுங்கப்பா. ஆயத்தத்தோடு இருக்க உதவி செய்யுங்க. இந்த தேசத்தை கர்த்தர் கிருபையாய் வேலி அடைத்து காத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே சுவிசேஷத்தை எடுத்து செல்கிற உங்களுடைய ஊழியக்காரர் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பல இடங்களில உலகத்துல ஆண்டவரே உண்மை அறியாத மக்கள் மத்தியில சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு இருக்கிறார்களே கர்த்தாவே, நீர் அவளை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை அறியாத ஜனங்களுமே அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே, ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. விதைக்கப்படுகிற விதைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அவள் பாதங்கள் மலை மேல் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று சொன்னீரே கர்த்தாவே. அவளை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஊழியத்தை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. வர்த்திக்க செய்யும் ஆண்டவரே. வழிகளை திறந்து தாங்க, கதவுகளை திறந்து தாங்க. இந்த உலகம் முழுவதும் உண்மை அறிகிற அறிவிலே நிரப்பப்பட வேண்டும் ஐயா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் ஏழைகள், எளியவர்கள், பட்டினியாயிருப்போர், விதவைகள், அநாதைகளை நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, நீர் அவர்களை போஷியும் அப்பா, நீர் போஷியும் ஆண்டவரே. அப்பா, அநேக மக்கள் மூலமாக நீர் அவளை தொட்டு ஆதரிக்கிறீர். ஒருவரும் கூட கர்த்தாவே அப்பா இந்த நாட்களிலும் ஆண்டவரை விடப்பட்டு போய் விடாதபடி எல்லா தேவைகளையும் சந்தித்து அவள் கண்ணீரை தொடையும் ஆண்டவரே. எத்தனை பிள்ளைகள் வேலை இல்லாமல் இருக்கிறார்களே, அவளுக்கும் நீர் ஆதரவு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையாய் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய திருச்சபை இந்த ஆராதனையில கர்த்தருடைய நாமம் மயம்படுவதாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எல்லாரும் வருகைக்கு ஆயத்தமா இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாளிலும் தொட்டு ஆசீர்வதிங்க. கலந்து கொள்ளாதவளையும் கருவியாய் ஆண்டவரே அவருடைய இருதயத்திலேயே வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உங்க நாம மட்டுமே மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவரே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து இன்னொரு ஜெபமும் செய்ய இருக்கிறோம். விசேஷமாக பிறந்த நாள், அதே நேரத்தில் திருமண நாளை அனுசரித்து வர இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். We're going to pray for those who are celebrating birthday and also anniversary. We all know today morning itself many have indeed say blessed anniversary to Mr. and Mrs. Paul Raj.
their anniversary today. And likewise, there are many others who are having their anniversary this month and also their birthday this month. So let us look to God in prayer. Let us pray that God will bless them all. Let them be prosperous in the Lord. Let's pray. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் சுவாமி மெய்யாகவே திருமண நாளையும் பிறந்த நாளையும் அனுசரிக்க இருக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பொற்பாதத்திலே ஒப்பு கொடுத்து வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கையில நீரே புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கத்தக்க ஜெபிக்கிறோம். Lord, we pray, Lord, for those who are celebrating their birthdays and also anniversary, Lord. Lord, we ask, Lord, that you will enhance, Lord, your strength in their life, Lord. That in every way, Lord, they will be people who will be drawn to your grace, Lord, to your glory, Lord. ஆமையா, உம்முடைய கிருபைக்கும் உம்முடைய மகிமைக்கும் அவர்கள் இழுக்கப்பட்டவர்களாக இருக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இவர்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நீர் அருமையானவராக, ஆண்டவரே நிஜமானவராக, அவர்களுடைய வாழ்க்கையில செயல்படக்கூடிய தேவனாக இருந்து வரத்தக்க ஜெபிக்கிறோம். Lord, your reality, Lord, your doing, Lord, your blessing, Lord, let it be indeed evident in their life, Lord. Let them see, Lord, how good and how great you are in their life. நீர் நல்லவர், பெரியவர் என்று அவர்கள் உணரத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். பிறந்த நாள் கொண்டாட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தங்கும் சுவாமி. அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் இன்னும் பல காரியங்களை எதிர்பார்த்து போகக்கூடியவர்களாக இருக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, those who are celebrating their birthdays, Lord, let them move forth, Lord, in their future with great expectation, knowing that their God will not make them the tail but the head, not down but up, Lord. Amaya, நீர் சுவாமி உம்முடைய பிள்ளைகளை வாளாக்காமல் தலையாக்குவீர், கீழாக்காமல் மேலாக்குவீர் என்று நாங்கள் உணர்ந்து இவர்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக உமக்கு முன்பாக இருந்து வரத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இல்லற வாழ்க்கையில இருக்கிற தம்பிதுகளை ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையில இன்னும் அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து அறிந்து ஆண்டவரே அன்புல கட்டப்பட்டவர்களாக இருக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கோவிட் நிமித்தம் அநேக திருமணம் ஐயா விவாகத்துக்குள்ள போய் கொண்டிருக்குது. Lord, due to this COVID, lot of divorce is taking place, Lord. There are depression coming into families, Lord. Oh Jesus, Lord, we pray that you will guard, Lord, every one of the families in our church, Lord. In not only our church, Lord, in all the churches in the world, Lord. Guard them all, Lord Jesus. Let their life in you, Lord, be preserved, Lord, and sustained, Lord. ஆமையா, இவர்களுடைய வாழ்க்கை காக்கப்படத்தக்க ஆண்டவரே உம்மால எல்லா விதத்திலும் பாதுகாக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கணவர் மனைவியோட நீர் தங்கும் சுவாமி, பிள்ளைகளோட நீர் தங்கும் ஐயா. ஒரு குடும்பமாக அவர்கள் சுவாமி உம்முடைய சந்தோஷத்தை, உம்முடைய சமாதானத்தை, உம்முடைய மகிழ்ச்சியை அவர்கள் உணர்ந்து வரத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமையா, ஒரே வீட்டில இருந்து அந்த முகத்தே திரும்ப திரும்ப பார்ப்பது சில நேரத்துல கஷ்டமாக இருக்கும். Yes, Lord, we know sometimes when we see one another, Lord, the same face we are seeing the whole day for weeks, Lord, because of this COVID, Lord. Oh, they need outlet, Lord, but we don't have for now, Lord. But Lord, give us, Lord, your love, Lord. Your love, Lord, to indeed bear one another, Lord. Oh, to be considerate with one another, Lord. Help, Lord. Help every couple, Lord, to go through this time with perseverance, Lord. We bless, Lord. We bless every couple, Lord. We bless, Lord, all those who are indeed celebrating their birthday, Lord. We want, Lord, you to guard our families, Lord. We want you to guard all individuals, Lord, as we commit them to you. In Jesus' name we pray. Amen. 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 இந்த வேலையிலே சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துடுறேன். பிரியமானவர்களே, பிறகு 12 மணிக்கு நம்முடைய எல்சிசி கூடி வரும். அப்ப எல்சிசி மெம்பர்ஸ் தயவு செய்து நீங்க 12 மணிக்கு அந்த லிங்க் எல்லாம் அனுப்பப்பட்டிருக்குது. அங்கிள் அச்சுக்கு நன்றி, தாசு அனுப்பியிருக்காரு. So we look at the link and we enter. Okay, and then at night we have Methodist Church of Malaysia prayer session. This is from 8 to 9:30 போல, சரிங்களா? So please
The link is also sent to you all. Come in. Let us, as a big family, go into it. They are expecting 1,000 people. அப்படி 1,000 வந்துருச்சுன்னா no, we cannot enter already. But there's a YouTube link given to you all. Please look at that and then enter. சரிங்களா? பிறகு நான் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுட்டேன்னா தயவு செய்து நீங்க உங்க மைக்க தந்து அப்புறம் நான் முடிச்சிட்டு நீங்க சொல்லலாம். சரி, I will just give some time for you all, anybody to say something. சரிங்களா? Okay. Then on the 10th is actually is Thursday. It is BOM and BOF. I was thinking of having a cell group on that day, but if BOM வந்ததுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. So we will look into the following week. ESCO will be on the 11th, but prayer meeting and Bible study will be going on because by then I believe ESCO will be over. So we will have our prayer and Bible study. Please do be mindful of that. And then on the 12th, I heard that MSF is having a program. Mr. Benny? 13. Huh? On the 13th. On the 13th. Okay. 13th MSF is having a program. What time, Aya? 5 o'clock. 5 o'clock. Okay. Dr. Jeffrey is talking to us about health. Okay. Please, those links also will be sent and please come in. Please come in. So for me, this is what I have as announcement for now. Anybody else? அப்படி இல்லைன்னா we take this as the announcement for the week. So the coming week we will continue to tell. சரிங்களா? So those who have announcement, please tell Brother ஞானியா and myself. எனக்கு தெரியும் Brother ஞானியத்தையும் சொல்லிட்டீங்கன்னா then Brother ஞானியா can remind me, and when comes Sunday I will make the announcement, appropriate announcement. Church, this lockdown has caused a lot of problem. There are a lot of youths committing suicide, teenagers committing suicide, a lot of depression cases, families unit is crumbling. So let us pray. நம்ம தொடர்ந்து இவ்விதமாக இந்த மக்களுக்காக ஜனங்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஜெபத்துல ஜெயம் உண்டு. சரிங்களா? தேவஜனம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். நாம் தொடர்ந்து ஒருவரை ஆதரிப்போம். பிரசிடென்ட் பிஷப் நம்ம இந்தியாவுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணோம்னு கேட்டிருந்தாரு. Praise God. 126,000 வந்தது. சரிங்களா? Our people gave, and you know India's situation is very, very bad. And at this very moment, Nepal is also going through a very bad moments. Christians and many people are suffering, and the appeal has come. Afterward, the LCC, we will talk about it. But pray, and those who feel you want to contribute, please do. Please do contribute, and let us help these countries that are in poverty and who needs help, our help. And in our Klang area itself, our church is helping. I want to thank Brother Rajan and also Brother social concern James, Brother James. அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். LCCக்கும் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். நம்முடைய சபையிலையும் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, if you know anybody who's going through hard time, சாப்பாடு இல்லாம இப்படிலாம் இருக்கிறவங்க இருந்தா சில நேரத்தில் முன் வர மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், அப்படி இருந்தா சொல்லுங்க, தலைவர்களை பார்த்து சொல்லுங்க. நம்ம உதவலைன்னா வேற யாரு உதவ போறா? சரிங்களா? அப்ப தயவு செய்து நம்ம முன் வருவோம். Let us come forward to give this information so that we will uphold one another. This is love. இது அன்பு. சரிங்களா? Thank you. I took some time in this because I feel this is very
important. And let us now go into the reading of God's word. தேவனுடைய வசனத்துக்குரிய அந்த வாசிப்புக்குள்ள நம்ம வருவோம். இன்று எடுக்கப்பட்ட தேவ செய்தி எபிரேயர் புஸ்தகத்திலிருந்து 11வது அதிகாரம் வசனம் 1 to 6. The portion of scripture that is taken for today's text is from Hebrews chapter 11 verse 1 to 6. Those who are நியமிக்கப்பட்டவர்கள் நீங்கள் வாசிக்கலாம். இன்று வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 6ஆம் வசனம் முடிய. 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. வசனம் 1, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளில் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்று இவ்விதமாய் காணப்படுகிறவைகளை தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். 6ஆம் வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவன் தாமே இத்திரோசங்களை ஆசீர்வதிப்பாராக. Today's scripture reading is taken from Hebrews chapter 11 verses 1 to 6. Now faith is being sure of what we hope for and certain of what we do not see. This is what the ancients were commanded for. By faith we understand that the universe was formed at God's command, so that what is seen was not made out of what was visible. By faith Abel offered God a better sacrifice than Cain did. By faith he was commended as righteous man, when God spoke well of his offerings. And by faith he still speaks even though he is dead. By faith Enoch was taken from this life, so that he did not experience death. He could not be found because God has taken him away. For before he was taken, he was commended as one who pleased God. And without faith it is impossible to please God, because anyone who comes to him must believe that he exists and that he rewards those who earnestly seek him. Amen. Amen. Thank you for the reading of the word of God. Today, I've already preached this sermon. The first part I've already done, received by faith. Received by faith. And the slide காட்டுவீங்களா brother? Okay. So the part 1, received by faith, and I've not completed the part 1. மொத பகுதி நான் இவ்விதமாக இன்னும் முடிக்காம இருக்கிறேன். அப்ப விசுவாசத்தை நம்ம பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்தின் நிமித்தம் பெற்றுக்கொண்டுவது சரிங்களா? When we talk about the first part, what I mentioned to you is I gave you our theme, வார்த்தையினால் இழுக்கப்பட்டு அப்படின்னு, drawn to the word. Those are our theme. We are drawn to the word, and our theme says that
driven by prayer. Drawn to the word and driven by prayer. So under drawn to the word, வார்த்தையினால் இழுக்கப்பட்டு அந்த அடிப்படையில drawn, DRAWN, அந்த drawn வார்த்தையின் அடிப்படையில நான் இந்த சத்தியத்தை பேசிக்கொண்டு வருகிறேன். So the acronym DRAWN, okay. Okay, DRAWN. So for every first letter, there is a statement into it. So we have come to R now. R is received by faith, demonstrate. வெளிப்படுத்துதல். நம்ம விசுவாசத்தை வெளிப்படுத்தணும் என்றும் வசனம் சொல்ல இருக்குது, நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். The scripture says the righteous shall live by faith. We all know none of us are righteous. நமக்கு எல்லாரும் தெரியும் நம்ம யாரும் என்னங்க நீதிமான் அல்ல. ஆனா நீதிமான் ஆக்கப்பட்டோம். எது நிமித்தம்? இயேசுடைய மரணத்தின் நிமித்தம். Through the death of Jesus on the cross, you and I are cleansed of our sin. You and I are indeed forgiven of our sin. Our curse is removed. Everything is removed. And the Lord today has given us a righteous life through his death. So that is accepted through faith. அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது? விசுவாசம். அதுதான் demonstration. Through the work of Jesus on the cross, you and I can have faith today that we are righteous. Hallelujah. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துக்குள் நீதிமானாக இருக்கிறோம் என்று நம்ம உரிமை கொள்ளலாம். ஏன்? காரணம் என்ன? இயேசு நம்முடைய பாவத்துக்காக சிலுவையிலே மரித்ததனால. சரிங்களா? நான் இந்த செய்தியை உங்க மத்தியிலே நான் பேச போறதில்ல. இதெல்லாம் பேசிவிட்டேன். நான் செய்தியிலேயே உங்க மத்தியிலே அறிவித்து வந்த ஒரு நிலையில காணப்பட்டேன். நம்ம ஹீப்ரு 11 அதிகாரத்துல அது ஒரு விசுவாசத்து ஜீவத்துக்குரிய இருக்கிற ஹீரோஸை பத்தி பேசக்கூடிய காரியம் எல்லாம் சொல்லி, பிறகு எபிஷியர் 2:8-9 அந்த வசனத்தெல்லாம் நம்ம வாசித்து வந்தோம். 1 கொரிந்தியர் 12:7-10 இதை குறித்து எல்லாம் பேசி வந்தோம். பிறகு ஒரு கேள்வி கேட்டேன், விசுவாசம் என்றால் என்ன? What is faith? I asked you all the word what is faith, and I also told you what it was. So I gave you all an illustration about Dr. Daisy. Dr. Daisy குறித்து நான் சொன்னேன். அவங்க ஒரு டாக்டரு. அப்ப என் உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனைனா நான் யாருக்கிட்ட போனோம்? அவங்க கிட்ட போனோம். அவங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியாம இருந்தாலும் ஆனா நான் அவங்கள நம்புவேன் என்று சொன்னேன். சரிங்களா? அதுக்கு பிறகு 2 திமோத்தேயு 1:12 இந்த வசனத்தை நாம் பார்த்தோம். அப்ப இன்றைய செய்தி அங்கிருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். நம்ம பார்த்திருந்தாலும் போன வாட்டி பார்த்திருந்தாலும் ஆனா அது ஒட்டித்தான் இன்றைய செய்தி கொண்டிருக்குது. From here I would like to start our message because from here onward I've completed, though I completed with Acts 4:12, but I've not finished it. So நான் அது முடிக்காதனால இப்ப அங்கிருந்து ஆரம்பித்து அவதமாக இன்றே இந்த செய்திக்கு ஒரு முடிவுக்குள் நாம் வருவோம். பார்ட் 1க்கு ஒரு முடிவுக்குள்ள வருவோம். 2 திமோத்தேயு 1:12 என்ன சொல்லுது? அங்க நீங்க வாசிச்சீங்கன்னா, for this reason I also suffer these things. Nevertheless, I am not ashamed, for I know whom I have believed, and am persuaded that he is able to keep what I have committed to him until that day. தமிழ்ல அது நிமித்தம் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. ஏனென்றால் நாம் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும்
காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சித்து இருக்கிறேன். வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சித்து இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இருக்கிற ஒரு வார்த்தை. இது ரொம்ப வல்லமையான ஒரு வார்த்தை. பவுல் இங்க என்ன சொல்லுகிறாரு? இவ்விதமாக இந்த விசுவாசத்துக்குரிய நிலையில நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்ம ஒரு பொருள் மேல இல்ல, ஆனா நம்ம ஒரு ஐடியல்ல இல்ல, ஆனா இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். Paul saying here that saving faith is not in an object or some self-concocted idea, but it is in Jesus Christ. It is in Jesus Christ. So as Christians, we need to know, I told the last time, that there's no other name under heaven given among men by which we are saved. வேற ஒரு பேர் இல்லைங்க, வேற ஒரு நாமம் இல்லைங்க ரட்சிக்கப்படுவதற்கு. இயேசு கிறிஸ்துடைய நாமம் ஒன்றே நம்மை ரட்சிக்கக்கூடிய நிலையில இருக்குது என்று அதோட இந்த செய்தியை நான் போன வாட்டி முடித்தேன். ஆனா இந்த நாள்ல உங்க மத்தியிலே விசுவாசத்தை குறித்து தொடர்ந்து நான் பேச விருப்பப்பட இருக்கிறேன். I would like to continue to talk about faith. Faith is the affirmative response to God's will and word. Church, very important to understand that sentence. Faith is the affirmative response to God's will and word. விசுவாசம் நம்ம எடுத்துக்கிட்டால் அது உறுதிப்படக்கூடிய இருக்கிற மறுமொழியாக இருக்குது. எதுல உறுதிப்பட்ட மறுமொழியாக இருக்குது? தேவனுடைய சித்தத்திலையும் தேவனுடைய வார்த்தையிலும். சரிங்களா? தேவனுடைய சித்தத்திலையும் தேவனுடைய வார்த்தையிலும் உறுதிப்படக்கூடிய இருக்கிற மறுமொழி தான் விசுவாசமாக இருக்குது. தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உறுதிப்படாத ஒரு நிலையில இருந்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தையும் முழு மனதோட உங்களால செய்ய முடியாது. I would like to say today, if you cannot be affirmative in doing something, then you cannot do it wholeheartedly. No? So we need to realize that. When we look at Abraham, God told Abraham what? God told Abraham, take your son, go to Mount Moriah and sacrifice him there. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னது என்னதுங்க? தன் ஒரே பேரான இருக்கிற சாரா மூலியமாக பிறந்த இருக்கிற அந்த ஒரு பையனை மோரியா மலையில போய் பலி கொடு என்று ஆண்டவர் சொன்னார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரை மனசோட ஆபிரகாம் அதை செஞ்சிருப்பானா? Do you think Abraham did it with a half-heartedness? I don't think so. You know why? In my heart, I know that Abraham wholeheartedly did it. Yes, God gave him. And God says through him, his prosperity will grow. His inheritance, generation will grow. அவனுடைய சன்னதி இவன மூலமாக பெருகும் என்று ஆண்டவர் சொன்னார். இதெல்லாம் வாக்கு தத்தம். மணலை பாரு, மேல மேகத்தை பாடு, நட்சத்திர பாரு, அது பிரகாரமாக உன்னுடைய சன்னதி வளரும் என்று கர்த்தர் சொன்னவராக காணப்பட்டார். இப்ப மகனை கொடுத்துட்டு பிறகு போய் பலி கொடுன்னு சொல்லும் போது எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப வேதனையா இருக்கும். ஆனா முழு மனதோட கர்த்தர் சொன்னதை அவன் செய்தவனாக காணப்பட்டான். ஏன்? Why Abraham listened to God and he says he will give his son to be sacrificed. You know why? Because he hold on to the first promise of God. It was God's will that his generation will be as the sun. It's God's will that his generation will be like the star. And that was God's word. அவனுடைய சன்னதி மனந்தரத்தில் இருக்கிற மணலை போலவும் பரலோகத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை போலவும் இருக்கும் என்று ஆண்டவர் சித்தம் கொண்டு அவருடைய வார்த்தை நிமித்தம் அவர் பேசினது நிமித்தம் நாம
இந்த காரியத்தை அறியவர்களாக இருக்கிறோம். ஆபிரகாம் அதை அறிந்தவனாக இருந்தான். சரிங்களா? நிச்சயமாக நான் பலி கொடுத்தாலும் கர்த்தர் ஏதாவது செய்வார், கர்த்தர் ஏதாவது செய்வார். That is affirmative response of Abraham to God's will and word. He knows he serves a God who will never put him to shame. ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும் அவன் எப்படிப்பட்ட ஒரு தேவனை வணங்குறான். அவனை வெட்கப்படுத்த ஒரு நிலையில அமைதிக்க மாட்டார். சரிங்களா? அப்ப when we talk about affirmative, a statement of agreement with or consent to an assertion or request. This is what affirmative means, a statement of agreement. இன்னைக்கு இந்த உறுதிப்படுதல் என்று சொல்லக்கூடிய இருக்கிற அந்த வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் பார்க்கும்போது அது என்ன என்றால் நாம் பார்க்கும்போது ஒன்றப்பட சொல்லப்பட்ட சொற்களாய் இருக்கிறது. ஒன்றுபட சொல்லப்பட சொற்களாக ஒரு எக்ரிமெண்ட் இருக்கிறது, அல்லது வலியுறுத்தல் அல்லது விண்ணப்பம். விண்ணப்பத்துக்குரிய ஆமோதித்தல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. சில நேரத்துல அன்று முன்பாக நம்ம அநேக காரியங்கள், when we go to God, we bring forth our request, and when we bring our request before God, how do we bring it? We bring it with faith in our heart, believing that God will do something. இன்னைக்கு விண்ணப்பங்களை கர்த்தர் முன்பாக நம்ம கொண்டு போவது விசுவாசத்தோட கொண்டு வரோம். ஏன்னா ஆண்டு தான் சொல்லிட்டார், விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் என்னை பிரியப்படுத்த முடியாது. So God says without faith no one can please him. So we bring with faith, and when we bring with faith, this is where the affirmative response within us come, because you and I are children who know what God's will and what God's word says. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சித்தம் என்ன சொல்லுது என்று நாம் அறிந்திருக்கிற ஜனங்களாக இருக்கிறோம். Man possesses faith when he takes God at his word. ஒரு மனுஷன் எப்ப தெரியுமாங்க விசுவாசத்தை தரித்து கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான்? தேவனுடைய வார்த்தையை வார்த்தையாக அவன் ஏற்றுக்கொள்ளும் போது. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா சந்தேகம். Doubt is a problem in people's life. Even the disciples who were in the boat, Jesus said, "Oh men of little faith, why do you doubt?" ஏன் சந்தேகப்பட்டீர்கள்? சந்தேகம் மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆகையால் man possesses faith when he takes God at his word. தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கிற நிலையில நாம் இருக்கும்போது அப்போது நம்ம விசுவாசம் சொந்தக்காரர்களாக மாறுகிறோம். Paul says God is able to keep what I have committed to him until that day. 1:12 என்ன சொல்ல இருக்குதுங்க? அவன் அங்க அழகாக சொல்றான். என்ன? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தல் அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்வார், வல்லவராய் இருக்கிறேன் என்று நிச்சயித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா! அவர் நிச்சயித்து இருக்கிறேன் என்று சொல்லவராக இருக்கிறார். அப்ப கத்த நம்ம என்ன ஒப்பு கொடுக்க இருக்கிறோமோ அதை நிறைவேற்றக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். எப்ப? அது அவருடைய சித்தமாக இருக்கும்போது, அது அவருடைய வார்த்தையின் பிரகாரமாக இருக்கும்போது. When it is in accordance to God's will, when it is according to God's word, God will keep whatever you commit to him until that day. So the question, how can Paul say those words with great confidence if he has not
seen that day. அந்த நாள் காணாதபடி பவுல் இருக்கிறான். ஆனா எப்படி ஒரு நிச்சயத்தோட, பிரதான ஒரு நிச்சயத்தோட அவன் இந்த சொற்களை சொல்ல முடியும்? இதுதான் ஊர்திப்பட்ட மறுமொழி. தேவனுடைய சித்தத்துக்கும் வார்த்தை குடியிருக்கிற உறுதிப்பட்ட மறுமொழி என்று சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கு. This is what we say of affirmative response to God's will and word. As Christian, when it comes to God, we don't need to see something to believe in. Amen. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம், நான் பார்த்தா தான் நம்புவேன் என்று நம்ம சொன்னோம்னா, அப்ப கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுக்கு அழுகே இல்லை. கிறிஸ்தவர்கள் நம்ம சொல்லும் போது விசுவாசிகள், சரிங்களா? நான் வாசிச்சேன், நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். Earlier I said, the righteous shall live by faith. If you say you're a believer, then you have to believe, you have to have faith. Then you are truly a believer. Truly a believer. That's okay. Jesus said to in John chapter 20 verse 29. இயேசு யோவான் 20:29 தோமா பார்த்து சொல்றாரு, தாமஸ், because you have seen me, you have believed. Blessed are those who have not seen and yet have believed. தோமா பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாருங்க? தோமாவே, என்னை பார்த்ததுனால நீ விசுவாசித்தாய். ஆனா காணாமல் விசுவாசிக்க இருக்கிறவன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்றவராக இருக்கிறார். தேவஜனமே, நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும், விசுவாசம் எப்படி வருதுங்க? How does faith comes? How does faith comes? When we read Romans chapter 10 verse 17, what does it says? ரோமர் 10:17 என்ன சொல்றதுங்க? அதனால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். The Bible says faith comes by hearing the word of God. Hearing the word of God. That is how faith comes. So today you and I must hold on to the word of God. Because every word that God speaks, that is his will. ஆண்டவர் பேசக்கூடிய இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அது அவருடைய சித்தமாக இருக்குது. ஹல்லேலூயா. சித்தம் இல்லாமல் பேச மாட்டார். பிதாவுடைய சித்தத்தை அறியாமல் அவர் பேச மாட்டார். Jesus will never speak without knowing what the Father's will is. Hallelujah. So today you and I must realize that is what faith is. Faith comes from hearing and hearing the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்பதனால விசுவாசம் வருது. What does Jesus say? இயேசு என்ன சொல்றாருங்க? யோவான் 5:27 ஒருவர் தமிழ்ல வாசிக்கிறீங்களா? யோவான் 5:27. I read in English, somebody can prepare yourself to read in Tamil. John chapter 5 verse 27, Jesus says, most assuredly I say to you, he who hears my word and believes in him who sent me has everlasting life and shall not come into judgment but has passed from death into life. வாசிக்கிறீங்களா தமிழ்ல? யோவான் 5:27. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே. தோமா அது இல்லையா? யோவான் 5:27. 5:27. அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யப்படுத்தி அதிகாரத்திலும். No. John chapter 5 verse 27. யோவான் 5:27 தப்பா இருக்குதா?
ஓ சாரி, நான் தான் தப்பா எழுதிட்டேன். ஆனா வசனம் இருக்குது. Most assuredly I say to you, he who hears my word and believe in him who sent me has everlasting life. இயேசு சொல்லுகிறார், நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவன் என் வார்த்தையிலே அவன் விசுவாசித்தால், அவன் என்னை அனுப்புற விசுவாசித்தால் அவனுக்கு என்ன இருக்குது? நித்திய ஜீவன் உண்டு என்று இயேசு சொல்லுகிறார். நித்திய ஜீவன் உண்டு என்று இயேசு சொல்வதை நாம் பார்க்க இருக்கிறோம். எபிரேயர் 11:1 when we see Hebrews chapter 11 verse 1, அங்க சொல்லப்பட்டிருக்குது, we read that faith is the substance of thing hoped for. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், நம்பப்படுகிறவைகளும் உறுதியுமாக இருக்குது. The evidence of things not seen, காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது என்று வசனம் ரொம்ப தெளிவாக சொல்ல இருக்குது. அப்ப hope is faith relating to the future. நம்பிக்கை என்று எடுத்துக்கிட்டால் அது எதிர்காலத்துக்குரிய இருக்கிற நிலை இல்லை விசுவாசம் வெளிப்பட இருக்குது. சரிங்களா? இப்ப நம்பிக்கை நம்ம எடுக்கும் போது when we talk about hope is faith relating to the future. எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல, ஆனா நம்ம என்ன சொல்றோம்? நான் நம்புறேன். சரிங்களா? இன்னைக்கு ஒருத்தர் பேசுறார், சொல்றாரு, ஆங்கிலத்துல சொல்றேன், I hope these things all will take place. நான் எனக்கு ஒரு நம்பிக்கை இதெல்லாம் நடக்கும். அவரு முடிந்த காலத்தை பத்தி பேசுறாரா இல்ல கடந்த காலத்தை குறித்து பேசுறாரா? Is he talking about what was over or is he talking about what is going to happen? And that is what hope is all about. Hope is faith relating to the future. Evidence is faith being conviction in relating to the present. Relating to the present. அப்ப இன்னைக்கு வெளிப்படுத்துதல், விசுவாசத்துக்குரிய இருக்கிற அந்த வெளிப்படுத்துதல், அது என்ன தெரியுமாங்க? இப்ப நடக்கக்கூடிய இருக்கிற காரியத்தின் உணர்த்துதலாக இருக்குது. உணர்த்துதலாக இருக்குது. இது தாங்க விசுவாசம். அல்லேலூயா. இப்ப நமக்கு என்ன விசுவாசம் இருக்குது? இயேசு வரப்போறாரா இல்லையா? You and I have the faith that Jesus is going to come, because that is his Father's will. He came and is going to come again. That is the Father's will, and it is written in the Word of God. These are something that has not taken place. It's going to take place. But as Christians, we have faith in it. And that is the present conviction that is within us. Hallelujah. அது நமக்குள்ள இப்ப இருக்கிற ஒரு உணர்த்துதல் என்ன? அவரு வரப்போறார். அது நம்முடைய நம்பிக்கை. That is our hope. That is our hope. Okay, Das can go to the next slide. Okay, in verse 2 and 3, sorry. In verse 2 and 3, it says that for by it the elders obtain a good testimony. அது நிமித்தம் வசனம் நீங்க பாத்தீங்க, 2வது வசனம், அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சிகள் பெற்றார்கள். இந்த முன்னோர்கள் யாருங்க? இந்த முன்னோர்கள் யார் என்றால் நம்ம பார்க்கலாம். 4வது வசனம் 5வது வசனத்துல அப்படியே சொல்லிட்டு போவோம். ஆபேல்ல இருந்து ஆரம்பித்து ஏனோக்கருக்கும் அப்படியே நம்ம போகும்போது பிறகு ஆபிரகாமை பத்தி பேசும், சாராவை பத்தி பேசும். சரிங்களா? இவர்களாம் முன்னோர்கள். These are the elders that the Bible talks about. Abel, Enoch, Abraham, Sarah. These are people of faith, heroes of faith. And the scripture says, by faith we understand that the worlds were framed by the word of God. Were framed by the word of God. விசுவாசத்தினால் உலகெங்கும்
தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்படென்று இவ்விதமாக காணப்படுகிற தோன்றப்படுகிறவைகளை உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்ல இருக்கிறதாக இருக்குது. அப்ப எத்தனை பேர் சொல்ல முடியுங்க, நான் இருந்தேன் அங்க, உலகம் உண்டாகப்படுற நேரத்துல நான் இருந்தேன், நான் சாட்சியா இருந்தேன். Do you know no man was present to witness the creation? It must be accepted by faith. இன்னைக்கு உலகத்தை உண்டாகப்பட்ட அந்த நிலையை பார்க்கும்போது அது விசுவாசத்தினால்தான் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். He created something out of nothing. That's what the Bible says. The whole world was void. உலகமே இருளாய் இருந்தது, ஒன்றுமில்ல. சரிங்களா? இல்லாததை வச்சுதான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? உலகத்தை படித்தவராக இருந்தார். So that things that are seen were not made of things which do appear. காணப்பட ஒரு பொருள் நிமித்தம் ஆண்டவர் உலகத்தை செய்யல. ஒரு உதாரணம் கொடுக்கணும்னா, இன்னைக்கு ஒரு மரத்தை வெட்டி அந்த மரணத்தை அந்த அந்த மரத்துக்குடைய இருக்கிற அந்த ட்ரங்க் எடுத்து நம்ம ஒரு சிலை செய்யறோம். சரிங்களா? We cut a wood, the trunk of a tree, and we take that wood and we make it into a idol or a statue. You see, the statue was a result of a trunk, a block of trunk. Here God has made something without nothing. And you and I were not there to see. The book of Genesis explains the events of the creation. It only explains the events of the creation, but it doesn't explain how creation came to be. And that explanation must be accepted through faith. அந்த அப்படிப்பட்ட இருக்கிற வெளிப்படுத்துதல் அது விசுவாசத்தோட தான் நம்ம ஏற்றுக்கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். So true faith, what is true faith? True faith is simple obedience to and believing God's word in spite of circumstances or consequences. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமையாய் இருந்தாலும், உண்மையான விசுவாசம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது. Faith is described in two-fold way. இன்னைக்கு விசுவாசம் ரெண்டு விதத்துல சொல்லப்பட இருக்குது. It is the substance of thing hoped for. சொன்ன மாதிரி விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும். பிறகு இரண்டாவது an evidence of things not seen, காணப்படவர்களின் நிச்சயமுமாய் இருக்கிறது. இதுதான் ரெண்டு விதத்துல விசுவாசம் விவரிக்கப்படக்கூடிய நிலையில இருக்குது. The word substance, ஆங்கிலத்துல substance என்று சொல்ல இருக்குது. அது என்ன அர்த்தம்? It means literally to stand under or to support. சரிங்களா? அந்த தமிழ்ல வஸ்து என்று சொல்லப்பட ஒரு வார்த்தை. சப்ஸ்டன்ஸ் பொருளும் சொல்லலாம், பொருள். ஆனா அந்த பொருள் வார்த்தையில இது வஸ்துனா மெட்டீரியல், ஒரு பொருள். So the word is வஸ்து. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னா, அது மேல் நிற்பது, டு ஸ்டாண்ட் அண்டர், அது மேல் நிற்பது, இல்ல அது ஒரு சப்போர்ட். ஒரு சப்போர்ட், தமிழ்ல சப்போர்ட் எப்படி சொல்லுவீங்க? ஆதாரமா? சப்போர்ட். ஓகே. Faith is the foundation that gives the believer the confidence to stand.
Can you understand? Faith is the foundation that gives the believer the confidence to stand. விசுவாசம் ஒரு அஸ்திபாரமாக இருக்குது. யாருக்கு? ஒரு விசுவாசிக்கு. இந்த அஸ்திபாரத்தை நிற்கும் போது உனக்கு உறுதி இருக்கும், நீ நிப்பாய். உனக்கு உறுதி இருக்கும். என்ன உறுதி? நீ நிப்பாய். சரிங்களா? தேவனுடைய வார்த்தை அது ஒளிந்து போகாது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனா தேவனுடைய வார்த்தை அது ஒளிந்து போகாது. அதுல இருக்கிற ஒரு மையும் ஒரு புள்ளியும் என்னங்க ஒளிந்து போகாது. சரிங்களா? Not even an iota or a dot of God's word will go away. So that is faith. You stand upon it. You stand with confidence upon it. In other words, faith is the confidence of things hoped for. நம்ப விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் அப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருக்குது. The only way that man can come to God is for him to be holy. இன்னைக்கு நீங்களும் நானும் அறிஞரோம். என்ன அறிகிறோம்? இன்னும் கொஞ்ச நேரத்தை முடிச்சிருவாங்க. நீங்களும் நானும் என்ன அறிகிறோம்னா, தேவனுக்கு நம்ம வரணும்னா நாம் பரிசுத்தம் இல்லாமல் வரவே முடியாது. வசனம் என்ன சொல்றது? மத்தேயு 5:8, Blessed are the pure in heart, for they shall see God. இருதயத்திலே சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. எபிரேயர் 12:4 என்ன சொல்லிருக்குது? Pursue peace with all people and holiness. ஒவ்வொருவரோடும் சமாதானத்தை நாடி போங்க. சமாதானம் மட்டும் இல்ல, பரிசுத்தம். And holiness, without which no one will see the Lord. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதுங்க. அப்ப நீங்களும் நானும் பரிசுத்தமா இருந்தா தான் நம்ம தேவனை நாடி போக முடியும், தேவனை காண முடியும். ஆனா உங்களுக்கு எனக்கு தெரியும், நமக்குள்ள என்ன இல்லைங்க? பரிசுத்தமே இல்ல. நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய கிருபையை இழந்தவர்களாக இருக்கிறோம். We all have sinned and fall short of God's glory. So none is righteous, the Bible says. All have sinned. So to go to God, one, you must be holy. There's two ways. In order for mankind to come to God, there's only two ways. The first is that you can come to him by works. உங்க கிரியைகள், உங்களுடைய ஒவ்வொரு கிரியைகளும் சுத்தமான கிரியைகளாக இருக்கணும். அதுல பாவத்தின் கரை இல்லாத ஒரு கிரியைகளாக இருக்கணும். அப்படி இருந்தா தான் நீங்க ஆண்டவர்கிட்ட வரும்போது. That is, if you can present perfection in your works, பரிபூர்ணம் உங்களுடைய கிரியைகளை காட்ட வேண்டும். God will accept you. But so far nobody has been able to do that. இந்த பூமியில இது இருக்கும், யாரும் செய்ய முடியாத ஒரு நிலையில இருக்குது. ஆதாம் ஏவாள் அவர்கள் விழுந்தார்கள். ஆபிரகாம் யார் தெரியுமாங்க? தேவனுடைய நண்பன் என்று அழைக்கப்பட்டவன். அவனும் இந்த காரியத்துல விழுந்தவனாக இருக்கிறான். அதனால்தான் ரோமர் 2:23 என்ன சொல்லுது? எல்லாரும் தேவனுடைய கிருபையே இழந்தவர்களாக இருக்கிறோம். பாவம் செய்து தேவனுடைய கிருபையை இழந்தவர்களாக இருக்கிறோம். Romans chapter 2:23 says, for all have sinned and fall short of the glory of God. No one human being had revealed perfection, including blameless Job. பரிபூர்ணத்தை எந்த ஒரு மனுஷனும் வெளிப்பட்டது இல்லை. உங்களுக்கு தெரியுமாங்க, சாத்தாங்கத்தை யோபை பத்தி ஆண்டவர் சாட்சி சொல்லும் போது, சர்மாக்கனானவன், உத்தமமானவன், இப்படிப்பட்ட ஜோப்பும் அவன் என்ன செஞ்சாங்க? ஒவ்வொரு நாளும் அவனுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கு பலி கொடுத்தவனாக இருந்தான். ஏனென்றால் அறிந்து அறியாமல் நாங்கள் பாவம் செய்திருப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் பாவி. யோபு சேர்த்து அவனுடைய கிரியையில என்ன இல்ல? பரிபூர்ணம் இல்ல. By our good works we cannot come to God, but many people are hobbling along that future route. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க? நற்கிரியை நிமித்தம் நான் தேவன் கிட்ட சேர முடியும். நான் நல்லவங்க, நான் ரொம்ப நல்லவன். உங்களுடைய நற்கிரியை நிமித்தம் தேவன் கிட்ட சேர முடியாது. வேதம் சொல்ல இருக்குது, கிருபை நிமித்தம் தான். By grace through faith. By grace through faith. Only through that means one can come to God.
one can come to this holy God. Listen, as I tell you about a missionary named Hudson Taylor. Hudson Taylor பத்தி நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்பட இருக்கிறேன். இந்த ஹட்சன் டேலர் வந்து அவரு சைனாவுக்கு இவ்விதமாக ஒரு கப்பல்ல போய் கொண்டிருந்த நிலையில இருந்தார். When Hudson Taylor first went to China, he was on a sailing vessel, and their vessel had come very close to the shore of a cannibal islands, because the ship was caught in calm sea and it was slowly drifting towards the shore, and the savages were eagerly anticipating a feast. இங்க என்ன சொல்ல வர இருக்கிறேன்னா, ஹட்சன் டேலர் சைனாக்கு போகும்போது கப்பல் திடீர்னு ஒரு கட்டத்துல அப்படியே நவராமல் ஒரு தீவு பக்கமாக இருந்தது. அந்த தீவு பக்கம், அந்த தீவு எப்படிப்பட்ட தீவுனா மனுஷன் சாப்பிடக்கூடிய இருக்கிற, மக்கள் வாழக்கூடிய இருக்கிற ஒரு தீவாக இருந்தது. அப்ப இந்த மக்கள் அந்த கப்பலை பார்த்துன்னு அவங்க எல்லாரும் நினைச்சாங்க, ஓ இன்னைக்கு நல்ல விருந்து, அதுவும் வெள்ளத்தோடு கூடிய இருக்கிற விருந்து இன்னைக்கு அப்படி என்று அவர்கள் நினைத்து கொண்டார்கள். The captain came to Mr. Taylor and sought him to pray for the help of God. இந்த கேப்டனுக்கு என்ன தெரியும்னா, ஹட்சன் டேலர் வந்து ஒரு தேவ மனுஷன், தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு மனுஷன். அப்ப அவன் என்ன செஞ்சான்னா, ஹட்சன் டேலர்கிட்ட வந்து சொல்றான், ஆண்டவர்கிட்ட மன்றாடு, ஆண்டவர்கிட்ட ஜெபி. அப்ப ஹட்சன் டேலர் அவர்கிட்ட சொன்னாரு, நான் ஜெபிப்பேன். I will, said Taylor, provided you set the sail to catch the breeze. அந்த நாட்கள்ல வந்து அந்த துணிகளை போட்டாதான் கப்பல் நவரும். காத்து இல்லாதனால அந்த கேப்டன் என்ன செஞ்சாரு, அந்த துணி எல்லாம் கீழே இறக்கிட்டாரு. இறக்கணும்னு அது அப்படியே கப்பல் அங்கேயே இருக்குது. அப்ப ஹட்சன் டேலர் சொல்றாரு, நான் ஜெபிப்பேன், ஆனா அந்த துணியெல்லாம் நீ திரும்ப போடணும். அது அது அந்த துணி நிமித்தம் தான் அந்த காத்தால அடிக்கப்பட்டு கப்பல் நவரம் பாருங்க. அப்ப அதை நீ திரும்ப போடணும். அப்ப அந்த கேப்டன் சொல்றாரு, நான் போட மாட்டேன். ஏன்னா எல்லாரும் நினைப்பாங்க, பைத்தியக்காரன் காத்து இல்லாத இடத்துல துணியை விவரித்து போட்டிருக்கிறான். அப்ப அவன் போட மாட்டேன்னு சொல்றான். அப்ப ஹட்சன் டேலர் சொல்றாரு, நீ போடலன்னா நான் ஜெபிக்கல, நீ போடலன்னா நான் ஜெபிக்கல என்று அவர் சொல்றாரு. The captain declined to make himself a laughing stock by unfurling the sails in a dead calm sea. Taylor said, I will not undertake to pray for the vessel unless you prepare the sail. And so it was done. Taylor, ஹட்சன் டேலர் இப்படி வற்புறுத்தி சொன்னதுனால அவர் செஞ்சார். அப்படி செய்யும் போது அடுத்தது என்ன நடந்ததுங்க? The captain came to Mr. Taylor, while he was in prayer, there was a knock at the door of his stateroom. அவன் தங்க இருக்கிற இடத்துல தட்டுற கேட்டுச்சு அவன் ஜெபிக்கும் போது. Who is there? ஹட்சன் டேலர் கேட்டார், யார் அங்க? அப்ப Taylor asked, and the captain replied, are you still praying for wind? நீ இன்னும் காத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாயா? Yes அப்படின்னு ஹட்சன் டேலர் சொன்னாரு. Well, said the captain, you better stop praying, for we have more wind than we can manage. என்ன சொன்னார் தெரியுமாங்க? நீ காத்துக்காக ஜெபிக்க போதும், ஏன்னா அதிகமாக காத்து ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டார். அப்ப ஹட்சன் டேலர் had faith in what was unseen as yet. காணாத நிலையில, காத்தே இல்ல, காணாத ஒரு நிலையில அத வரும் என்று விசுவாசத்தோட ஹட்சன் டேலர் ஜெபித்தராக இருந்தார். தேவஜனமே, நீங்கள் விசுவாசித்தால், கடது அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்து நீங்க விசுவாசித்தால், இந்த மலையை பார்த்து பெகிர்ந்து போ என்று சொன்னா அது பெகிர்ந்து போ. If you have faith as big as mustard seed, and when you look at the mountain be removed, it will be removed. Church, faith is not something you see, then only you act. No, before it happens,
you believe God. That is faith. And when you do that, as Hudson Taylor did, God sent the wind. God sent the wind. Hudson Taylor விசுவாச பிரகாரமாக ஆண்டவர் காற்றை அனுப்பினாரு. அந்த படகு அந்த தீவிலிருந்து அது காப்பாற்றப்பட்ட ஒரு நிலையில இருந்தது. The sheep and the people were rescued. What is the word of faith? தேவஜனமே, விசுவாசத்துக்குரிய இருக்கிற வார்த்தை என்ன? நம்ம வாசிப்போமா? இதை சொல்லி நான் முடிச்சிடுறேங்க. This is the second point. First point, you must be holy. Your works must be perfect. நீங்க பரிசுத்தமா இருக்கும், உங்க கிரியை பூர்ணமாக இருக்கணும். அப்பதான் நீங்க ஆண்டவர்கிட்ட சேர முடியும். இல்லைன்னா விசுவாசத்தின் அடிப்படையில தான் நீங்க ஆண்டவர்கிட்ட வரணும். அந்த விசுவாசத்தின் வார்த்தை என்னங்க? ரோமர் 10. திருப்பிக் கொள்வோமா? ரோமர் 10. இதை சொல்லி முடிச்சிடுறேங்க. ரோமர் 10 8வது வசனம் நீங்க வாசிச்சீங்கன்னா, in Romans chapter 10 verse 8 says, but what does it say? The word is near you, in your mouth and in your heart. That is the word of faith. அதுதான் விசுவாசத்தின் வார்த்தை, which we preach. நாங்கள் பிரசங்கிக்க விசுவாசத்தின் வார்த்தை அதுதான். அது எங்க இருக்குதுன்னா, வசனம் அழகா சொல்ல இருக்குது. அது உங்க நாவு கிட்ட இருக்குது, அது உங்களுடைய உள்ளத்தின் நிழல்ல இருக்குது. சரிங்களா? அந்த வார்த்தை தான் 9 10. The word of faith is described in verse 9 and 10. தமிழ்ல வாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். ஹல்லேலூயா. 9வது சொல்லுது, that if you confess with your mouth the Lord Jesus and believe in your heart that God has raised him from the dead, you will be saved. வாயின் அறிக்கையும் இருதயத்துல என்னங்க, ஆண்டவர் அவரை உயிர்த்தெழுந்த நிலையில கொண்டு வந்தார் என்று நீங்க சொல்லும் போது வசனம் சொல்லுது, நீங்க ரட்சிக்கப்பட இருக்கிறீர்கள். 10வது வசனம், for with the heart one believes unto righteousness. பிரியமானவர்களே, ஆபிரகாம் உள்ளத்தின் அளவுல அவன் தேவனை விசுவாசித்தான். விசுவாசத்தினால அவன் மகனை பலி கொடுக்காம ஒரு ஆட்டை பலி கொடுத்தாங்க. When you have faith in God like Abraham does, when you confess it, God will provide. He calls the place Jehovah Jireh, God my provider. So verse 10 says, for with the heart one believes unto righteousness, and with the mouth confession is made unto salvation. நீங்க அறிக்கை எடுக்கிற நிமித்தம் உங்களுக்கு ரட்சிப்பு வருது. அல்லேலூயா. அப்ப தேவ ஜனமே, இன்னைக்கு ஒண்ணு உங்களுடைய கிரியைகள் பரிபூர்ணமாக இருக்கணும். பரிபூர்ணமாட்டீங்கன்னா நீங்க பரிசுத்தம். இன்னொன்னு நீங்க உணரணும், ஒருவனும் பரிசுத்தம் அல்ல, எல்லாரும் பாவிகள், தேவனுடைய கிருபையை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்ப நானும் நீங்களும் ரட்சிக்கப்படணும்னா அது கிருபையின் நிமித்தம். It is through grace by faith. விசுவாசத்தின் அடிப்படையில கிருபை நிமித்தம் ஒருவன் ரட்சிக்கப்படுகிறான். அப்ப அது யாருன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என் வாய் அளவு அவர் தேவன் என்று, அவர் கர்த்தர் என்று நான் அறிக்கையிடணும். என் உள்ள அளவு ஆண்டவர் மரணத்திலிருந்து அவரை உயிர்த்த தேவனாக வைத்திருக்கிறார். அப்படி நீங்க அறிக்கையிட்டு வரும்போது நீங்க ரட்சிக்கப்பட இருக்கிறீங்க. நீங்க ரட்சிக்கப்பட இருக்கிறீங்க. விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. Receiving by faith. You must receive God's word and God's will by faith. தேவனுடைய சித்தமும் தேவனுடைய வார்த்தையும் நீங்க விசுவாசத்தின் அடிப்படையில ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். That is affirmative response. அது தாங்க
உறுதிக்குடிய இருக்கிற மறுமொழி, ஒவ்வொரு விசுவாசியும் கொடுக்கக்கூடிய இருக்கிற ஒரு மறுமொழி, உறுதிக்குரிய ஒரு மறுமொழி. அந்த உறுதிக்குள்ள ஒரு மறுமொழி உங்க வாழ்க்கையில வரலன்னா நீங்க ஒரு விசுவாசி இல்லை. If this affirmative response does not come from you, then you are not a believer. You are not a believer. So church, let us realize this and let us look to God in prayer. ஜெப நிலையில நாம் வருவோம். பிறகு ஒரு பாடலை பாடிட்டு நம்ம நற்கிற நிலைக்குள்ள கடந்து போவோம். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிருவாங்க. So let's pray. Father, we thank you for your word, Lord. We need to receive or need to be drawn to your word through prayer, Lord. Through faith, Lord. Without faith, we cannot please you, Lord. Therefore, help us, Lord. Help us to be people, Lord, of faith, Lord. Faith comes not by seeing, Lord, but faith comes when we have hope in you, knowing that the evidence of things, Lord, you will bring it forth, Lord. ஆமையா, விசுவாசம் அது நம்பப்படக்கூடிய இருக்கிற ஒரு உறுதியும் காணப்படாத நிலையில இருக்கிற ஒரு நிச்சயமாக இருக்குது ஐயா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசியாக நாங்கள் இருக்கத்தக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்துல வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். ஆமென். Is there a song or we are entering into communion? Joshua? Enter into communion, Pastor. There's no song. No song. Okay. Then we will enter into communion. So what I want to do is, we are not going to follow the normal way. I'm just going to pray a prayer of confession, and after which I will just say a few things. Please have the elements before you all. ரொட்டியும் அந்த திராட்சை ரசமும் உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஒரு பாவரிக்கை ஜெபம் செய்ய போறோம். அதுக்கு பிறகு இயேசு மேலறையில சீடர்களோட அவர் அப்பம் பித்தாரு, அவரு திராட்சை ரசம் குடித்தார். அந்த அனுபவத்தை வச்சு நான் ஜெபிச்சுட்டு பிறகு நம்ம நற்கருணை ஆராதனையில கடந்து போவோம். வாருங்க, நம்மளுடைய உள்ளங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். Let us search our heart. Search our heart. Are we people of faith? If you don't have faith, you cannot please God. And if you cannot please God, then you cannot in any way live a life that is righteous before God. The righteous shall live by faith. நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான் வேதம் சொல்ல இருக்குது. அப்ப உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னா நீங்க நீதிமானாக இருக்க முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற நீதி அது அசுத்தம், அது பாவம். அப்ப இந்த நாளிலே கர்த்தருக்கு முன்பாக அவர் பரிசுத்தர் 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 என்று 24 மூப்பர்களும் தூதர்களும் அறிக்கிறதை நாம் உணர்கிறோம். The heaven with 24 elders, they looked at the Lord and say, He is holy, holy, holy. Without holiness, you can never come to God. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது முடியாத ஒரு காரியம். ஆனா தேவ ஜனமே, இந்த நாளிலே நாம் விசுவாசிப்போம். கல்வாரியில என் தேவன் என் பாவத்தை சுமந்தவராக இருக்கிறார். கல்வாரியில என் தேவன் என் சாபத்தை சுமந்தவராக இருக்கிறார். கல்வாரியிலே என் வியாதிகளை சுமந்தவராக இருக்கிறார். At the cross, the Lord bore my sin. He bore my curse. He bore my sicknesses. I believe, Lord. I believe, Lord. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுடைய பாவத்தை அறிக்கை இடுகிறோம் ஐயா. விசுவாசம் இல்லாத நிலையாய் நாங்கள் இருக்கும்போது அதே பாவம் ஐயா. இப்படிப்பட்ட பாவங்களையும் நீர் மன்னிக்கத்தக்க நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நற்கருணையிலே நாங்கள் சேரும் போது, Lord, as we come into this time of communion, forgive us, cleanse us, and let us come with a pure heart, Lord. சுத்தமுள்ள இருதயோட முன்பாக வர வேண்டும் ஐயா. உம்மேல் நம்பிக்கையோட நாங்கள் வர வேண்டும். உம்முடைய சித்தம் என்னென்று அறிந்தவர்களாக நாங்கள் வர வேண்டும். We must come as one who knows what your will is, Lord.
We know your will because we know your word, Lord. உம்முடைய சித்தம் என்னென்று நாங்கள் அறிந்த காரணமே உம்முடைய வார்த்தையா. உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ள இருக்குது சுவாமி. அதுக்காக நன்றி என்று சொல்லி இந்த நாளில் எல்லா அக்கிரமங்களையும் எல்லா பாவ வழிகளையும் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீர் எடுத்து போடத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். Take away all iniquity, Lord, all transgression, Lord. Take it away, Lord. Let us come, Lord, before you as one who is forgiven, as one who is cleansed by you, Lord. We thank you, Lord, for your great work, Lord, at Calvary. கல்வாரியிலே நீ செய்திருக்கிற அந்த பிரதான கிரியைக்காக நன்றி சுவாமி. அது நிமித்தம் ஐயா நாங்கள் பூர்ணவர்களாக இருக்கிறோம். Yes, Lord, we are made perfected through your work at Calvary, Lord. At this very moment we pray, Lord, that you be with us as we come as one body to receive this communion. ஆமையா, இந்த பந்திலே நாங்கள் சேரும்போது ஒரு சரீரமாக சேரும்போது எங்களோட நீர் இடைபடும். மேலறையில சீடர்களோட நீர் ஒருமித்து அப்பம் பித்தவராக இருந்தீர். Lord, on the upper room, Lord, together with your disciple, you broke bread, Lord. You broke it and you gave it to them and you say, eat of this, for this is my body that is broken for you. ஆமையா, அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது என்னுடைய சரீரம், இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக உடைக்கப்பட்ட என்னுடைய சரீரம். This is my body broken unto you. After which you took the cup and you gave it to them and you said, drink of this, for this is my blood shed for you. அந்தவரே அதுக்கு பிறகு பாத்திரத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது வாங்கி குடிங்கள், இது என்னுடைய ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டது. ஆண்டவரே, எங்களுக்காக உம்முடைய சரீரம் உடைக்கப்பட்டது, எங்களுக்காக உம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டது. Lord, for our sake your body was broken, Lord. For our sake you bled on the cross, Lord. Today we are forgiven, Lord. இன்றே நாங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதனுடைய நினைவின் நிமித்தம் நாங்கள் இந்த பந்திலை சேருகிறோம். In remembrance of what you did at Calvary, Lord, we partake of this communion, Lord. Bless us as we ask all this in Jesus' most precious name. Amen. Amen. பாருங்கள், நாம் சேர்ந்து அப்பத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். Okay, அப்பத்தை எடுத்துக்கங்க. The body of Christ that is broken unto us. In Jesus' name we partake of it. The blood of Christ that was shed on the cross, in Jesus' name we partake of it. I will ask Pastor Joy to close us in the word of prayer and benediction. Let's pray. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய பந்தியிலே பங்கு பெறவும் எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவராகிய இயேசுவே, நாங்கள் உம்மை முழு மனதோடு நேசித்து உம்முடைய கிருபையிலும் உம்மை அறிகிற அறிவிலும் நாங்கள் வளர உதவி செய்யுங்க கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையை நாங்கள் முழு மனதோடு விசுவாசித்து ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நாங்கள் முழு மனதோடு செய்கிறவளாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்தத்தோடு ஜீவித்து உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீரே எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் அப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாரத்திலும் உம்முடைய பிரசனம் எங்களோடு இருந்து வழிநடத்த ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சுவாமி உமக்கு சாட்சியா இருக்க உதவி செய்யுங்க. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் வைக்கிறோம் அப்பா. நீ வேலியடைத்து காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. உமக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் வளர உதவி செய்யுங்க. நாங்கள் உமக்கு சாட்சியா இருக்க கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமே மறவாதே. ஆமென். ஆமென். God bless you all. Thank you very much. God bless you, sir. Amen. ஸ்தோத்திரம். Sotram. 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 Thank you for the wonderful message. Praise God. Praise God. Praise God. Thank you for all who participated. God bless you all. Have a good day. Have a good day. Blessed wedding anniversary. Blessed anniversary on Thank you. Ellen Kano. Happy anniversary, Paul.